முடி வெட்டிட்டேன். இது என் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்போலேருந்து எனக்கு தெரியும்னா, எனக்கு 19 வயசு இருக்கும், 2003ன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து தெரியும். அவள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கிங்களா, அதான் உண்மை. அது அப்படியே தொடங்குச்சு, அது அப்படியே ஃப்ரெண்ட்லியாக தான் தொடங்குச்சு. ப்ரப்போஸ் பண்ணதோ நான் வந்து தப்பு, இப்படிலாம் செய்யக்கூடாது, படிக்கிற வேலையை பாரு, இப்படி தான் ஆரம்பிச்சிது. அதெல்லாம் வந்து 18 வயசு ஆனதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். அதெல்லாம் இப்போ வந்து படிக்கணும், நல்லா படிக்கணும், பாஸ் பண்ணணும், இப்படி தான் ஆரம்பிச்சிது. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோன் பண்ணி பிளெஸ்ஸிங் வாங்குவாள். ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாம் அதெல்லாம் நினச்சி பார்த்தா பயங்கரமாக இருக்குது. பப்ளிக் முடித்ததும் போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன், இந்தமாரி அவங்க பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுது, இந்தமாரி. அதை முடிக்கிற வரைக்கும் சொல்லலை, முடிச்சதும் சொல்லிட்டேன். நான் சொன்னதும் நல்லா தான் பேசினாங்க, நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிரிவு வந்தது பாருங்க, அதுக்கப்புறம் பேச விடாமல் ஆக்கினாங்க பாருங்க. அப்போ தான் எனக்கே ஃபீல் ஆச்சு, என்னடா இது, அது வரைக்கும் எனக்கே ஒன்றும் தெரியல. சரி, நம்ம வந்து ஒரு நல்லது பண்ணோம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணாங்க, எல்லாத்தையும் இது பண்ணாங்களா, அதுதான் ஒரு ஃபீல். அது அப்போ தொடங்கினதுன்னு நினைக்கிறேன். எஸ் சொல்ல முடியாது இல்லையா பப்ளிக்கில். அது அப்போ திருப்பி போய் பார்க்க ட்ரை பண்ணாலும் முடியல, எதுவுமே முடியல. அது ரொம்ப வருஷம் பழகிட்டு பிரிகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது அப்படியே ஆரம்பித்து அப்படியே எங்கேயோ போய் ஏதோ பாதையெல்லாம் கடந்து பார்த்தா 21 வருஷம் ஆகுது. யாரும் இவ்வளோ நாள்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. சரி, டீ கடை வந்துருச்சு. ஓகே, பாய்.